வணக்கம் நண்பர்களே. இன்று நம் சாணக்கியாவின் அடுத்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தலைப்பு: உன்னை மதிக்காதவர்களை அளவிட இதை மட்டும் செய் என்று சாணக்கியா கூறுகிறார். உன்னை மதிக்காதவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் உன்னை இகழ்கிறார்களா? அப்படின்னா சாணக்கியா சொன்ன இந்த ஒரு வழியை பின்பற்றுங்கள். நீங்கள் பேசவே வேண்டாம், நீங்கள் பழி வாங்கவே வேண்டாம். அவர்கள்தான் ஒரு நாள் உங்களை பார்த்து வருந்துவார்கள். பகுதி 1. மதிப்பு கேட்கும் ஒன்று இல்லை. ஒரு இளைஞன் மனவேதனையுடன் சாணக்கியாவை காண வந்தான். என்னை யாரும் மதிக்கவில்லை என்றான். சாணக்கியா அமைதியாக கேட்டார், நீ உன்னை மதிக்கிறாயா? அவன் மௌனமாக நின்றான். சாணக்கியா சொன்னார், நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் உலகம் எப்படி மதிக்கும்? மதிப்பு கேட்கும் ஒன்று இல்லை, அது உருவாகும் ஒன்று. தன்னை உயர்த்திக்கொள், உலகம் உன்னை உயர்த்தும் என்று சாணக்கியா கூறினார். பகுதி 2. அமைதியின் சக்தி. ஒரு மனிதன் எப்போதும் மற்றவர்களுடன் வாதிட்டான். அவன் தன்னை நிரூபிக்க முயன்றான். ஆனால் அவன் மதிப்பு குறைந்தது. சாணக்கியா சொன்னார், அறிவாளி சண்டை போட மாட்டான், அமைதியாக இருப்பான். அமைதி ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு ஆயுதம். அமைதியாக உயர்ந்தவன் அனைவரையும் தாண்டி நிற்பான் என்று கூறினார். பகுதி 3. பதிலுக்கு பதில் வேண்டாம். ஒரு சீடன் கேட்டான், என்னை அவமதித்தவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சாணக்கியா சிரித்தார். நாய் குறைக்கும், நீயும் குறைப்பாயா என்று கேட்டார். அவர்கள் உன்னை இழிவாக பேசினால் அது அவர்களின் இயல்பு, நீ அமைதியாக உன் வழியில் போ என்று கூறினார். உன் உயர்வு அவர்களின் பதில் ஆகும் என்று கூறினார். பகுதி 4. திறமைதான் பதில். ஒரு மனிதன் அனைவராலும் இகழப்பட்டான். அவன் பேசவில்லை, அவன் உழைத்தான். காலம் சென்றது, அவன் உயர்ந்தான். அதே மக்கள் அவனை பாராட்டினார்கள். சாணக்கியா சொன்னார், பேச்சு குறைவு, திறமை அதிகம். உன் செயல் பேசட்டும் என்று கூறினார். காலம்தான் நீதிபதி. பகுதி 5. ஒரு நாள் ஒரு அரசன் சாணக்கியாவை இகழ்ந்தான். சாணக்கியா அமைதியாக சென்றார். பல வருடங்கள் கழித்து அந்த அரசன் வீழ்ந்தான். சாணக்கியா சொன்னார், நான் பழி வாங்கவில்லை, காலம்தான் பதில் கொடுத்தது என்று கூறினார். நீ அமைதியாக உன் பாதையில் நடந்தால் காலம் உனக்காக வேலை செய்யும் என்று கூறினார். பகுதி 6. உயர்வுதான் பழி வாங்கல். சாணக்கியா சொல்கிறார், பழி வாங்க வேண்டாம், உயர்ந்து விடு. உன்னை மதிக்காதவர்கள் உன் வெற்றியை பார்த்து வருந்துவார்கள், அதுதான் உண்மையான பதில் என்று கூறினார். உன்னை மதிக்காதவர்களை மாற்ற வேண்டாம், உன்னை மாற்று. நீ உயர்ந்தால் உலகம் உன்னை மதிக்கும் என்று சாணக்கியா கூறினார். நன்றி நண்பர்களே. இது மாதிரி சாணக்கியா அறிவுக்கதைகள் வேண்டுமா என்று கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.